யூபிஎஸ்சி கிளாஸ் 10 போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிளாஸ் 10 என்சிஆர்டி ஜியோகிரஃபி புக்கில் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த சாப்டர் நம்பர் 1 ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவர் பண்ணலாம். திஸ் சாப்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 சாப்டரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் பற்றி கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு ஓல்டு டெக்ஸ்ட் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எதுக்கும் நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். ஓல்டு புக் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் வெப்சைட்டில், அதை போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது கிளாசிஃபிகேஷன் அதையும் பார்த்துக்கணும். ஆல்சோ இந்த சோர்ஸ் பேஸ்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு படிங்க. பர்சனல் டெவலப்மெண்ட்னா என்ன, ரியோ டி ஜெனரல் எர்த் சமிட், அஜிடா 21 இல்லைன்னா எம்சிக்யூஸ் கேட்கலாம், ஹோம்ஒர்க்கும் கேட்கலாம். நெக்ஸ்ட் எப்படி ரிசோர்ஸ்மே டீக்ரேட் ஆகுது அது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் பிளானிங்க்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரிசோர்ஸ் பிளானிங்கும் ஒரு சொல்யூஷன், அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரிசோர்ஸ் பிளானிங் இந்தியாவில் எப்படி இருக்குது, நம்ம கொரோனைசேஷனால நடந்த மாற்றங்கள் இந்தியாவில் எப்படி ரிசோர்ஸ் வந்து காலியாச்சு, அதே மாதிரி கன்சர்வேஷன் எப்படி ரிசோர்ஸ் நம்ம கன்சர்வேட் பண்ணலாம், மகாத்மா காந்தி கோட், அதே மாதிரி இந்த பாட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய இருக்குது கேட்கலாம். லேண்டு பற்றி உங்களுக்கு மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லேண்ட் ரிசோர்ஸஸ், லேண்ட் யூட்டிலைசேஷன், லேண்ட் யூஸ் பேட்டர்ன், அதே மாதிரி லேண்ட் டீக்ரேடேஷன். இந்த 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 4 கொஸ்டின் தயவு செஞ்சு தரவாக படிச்சுக்கோங்க. எஸ்சிலேருந்து அவ்வளோவா கொஸ்டின்ஸ் வராது, பட் தயவு செஞ்சு இதை சும்மா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாயில் பற்றி தான் நமக்கு லாஸ்ட் டாபிக்கு. சாயில் என்னென்ன டே சாயில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். என்னென்ன ஃபேக்டர் சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி என்னென்ன சாயில், என்னென்ன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், என்னென்ன சாயிலுக்கு என்னென்ன லொக்கேஷன், என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன டைப், அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கணும். நம்ம அந்த மேப் பார்த்து என்ன ஸ்டேட்ஸு அதெல்லாம் கூட பார்த்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக சாயில் கன்சர்வேஷன், சாயில் எரோஷன் எப்படி நடக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த புக் பேக் எம்சிக்யூஸ் மறக்காமல் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸை ஜெமினியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.